Hello my dear children. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து the last topic of PPC, Production Planning and Control, that is in unit number 2. This is going to be the last topic. In the last topic என்னன்னு பாத்தீங்கன்னா we have something called as dispatching. What do you mean by dispatching? Dispatching na enna அப்படினு பாத்தீங்கன்னா before getting into the technical terms of production management, I will just tell you what do you mean by dispatching is all about. Dispatching அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஒரு காலத்துல நீங்க பண்ண டிஸ்பேச்சிங் என்னவா இருக்கும்னா, உங்க கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணிருப்பாங்க, கிளாஸ்ல இப்ப கூப்பிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எல்லாரோட கிளாஸ் ஒர்க் எடுத்துட்டு வா, ஸ்டாஃப் ரூம்ல இருக்கு பாரு, கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த கரெக்ஷன் பண்ண நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனீங்க. ஒருத்தன் பேரா படிச்சு அப்படியே அந்த நோட் எடுத்து போய் கொடுப்பீங்க. இந்த ராமு ராஜு அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. அதெல்லாம் பண்ணும்போது நம்ம மனசுல அப்படியே செம்ம கிரேட் அப்படின்ற ஃபீலிங் எல்லாம் பண்ணிருப்போம். பேசிக்கா இந்த ஒர்க்கை தான் நம்ம டிஸ்பேச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்ன இருக்கு டிஸ்பேச்சிங் எப்படி நம்ம கம்பெனிக்குள்ள அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்பேச்சிங் பிளேஸ் அ வெரி வெரி வைட்டல் ரோல் in production management. How it plays a vital role in production management and what are the functions of dispatching and how the dispatching will ensure for very smooth flow of production அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். The first and foremost job of dispatching department is to issue job cards. இந்த job cards எல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி it is a technical term. It is all going to be technical terms from now on. What do you mean by job cards அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு சொல்றது ஜாப் கார்ட்ஸ். ஓகே, ஜாப் கார்ட்ஸ் சொல்லுவாங்க, டிக்கெட்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் த செக்டார் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வாட் தே டேக். அது பொறுத்து தான் இது இருக்கும். ஸோ அந்த ஜாப் கார்ட்ஸ் அப்படின்றது ஜென்ரலா நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க என்ன வேலை செய்யணும் அப்படின்றத நம்ம ஜாப் கார்ட்ஸ் சொல்றோம். ஸ்பெசிஃபைங் ஹிஸ் பர்டிகுலர் ஒர்க் ஃபார் த டே. இந்த ஜாப் கார்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கு போய் ஜாப் கார்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஜாப் கார்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப முக்கியமா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜாப் கார்ட் கொடுத்து முடிச்சுட்டு அந்த ஜாபுக்கு தேவையான டூல்ஸ் என்னென்ன வேணும், ரா மெட்டீரியல்ஸ் என்ன வேணும், வேற ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து போய் எடுத்துட்டு வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போய் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியுற மாதிரி சொல்றேன். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கும். ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன இருக்கும்னா, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ரா மெட்டீரியல் எல்லாம் வாங்கி ஸ்டோர்ஸ்ல வைக்கும். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெஷலைஸ்டு டூல்ஸ் எல்லாம் இருக்கும் for repairing the machineries and to carry out some basic functions. ஒரு சில ஸ்பெஷலைஸ்டு டூல்ஸ்லாம் இருக்கும். இப்போ இந்த டிஸ்பாச் செக்ஷன் அப்படின்றது என்ன பண்ணுவாங்கன்னா, காலங்காத்தால ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும், மறுநாள் எங்களுக்கு என்னென்ன வேணும் ப்ரொடக்ஷனுக்குன்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும், இந்த டிஸ்பாச் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்துரும். அப்போ அந்த டிஸ்பாச் டிபார்ட்மெண்ட் இதை பார்த்துட்டு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் போய் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கும். அப்புறம் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லும், எங்களுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லும். அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பாச் டிபார்ட்மெண்ட் அங்கிருந்து போய் எடுத்துட்டு வந்து இதை கொடுக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, டெஃபினட்டா எல்லாரோட பேரண்ட்ஸும் உங்களுக்கு ஜென்ரலா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, ஒரு பொருளை எந்த இடத்துல இருந்து எடுக்கிறியோ அந்த இடத்துல எடுத்துட்டு போய் வச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க சொல்றத 100% நம்ம செய்ய மாட்டோம். செய்யாம அந்த பொருளை என்னைக்காவது உங்க அப்பா திருப்பியும் கேட்கும் போது எங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் உங்க அப்பா வேற ஏதோ ஒரு வேலையை செய்யும் போது அவர் அன்னைக்கு தேடின பொருள் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கும். அப்போ உங்க அப்பா கூப்பிட்டு கேட்பாரு, டே இந்த பொருள் இங்க எப்படி வந்துச்சு, நீ தானே எடுத்து வந்து வச்ச அப்படின்னு பூசநாசமே இல்லாம நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சத்தியமா தெரியாது, நான் அதை எடுக்கவே இல்லை, நான் அதை பார்க்கவே இல்லை, இது இங்க இருக்கு, எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம்பெனிஸ்ல இந்த மாதிரி குழப்பங்கள் வரக்கூடாதுன்னா, சாமி நீ எந்த பொருளையும் எடுக்க வேணாம், உனக்கு என்ன பொருள் வேணுமோ லிஸ்ட் எழுதி கொடு. அதை டிஸ்பேச் செக்ஷன் என்ன பண்ணுவாங்க, அங்கிருந்து வாங்கிட்டு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துவாங்க. உங்க வேலை முடிஞ்சா நீ அங்கேயே வச்சிரு. டிஸ்பேச் செக்ஷன் திருப்பி உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி திருப்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, டூல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ we have a person to question. இந்த பொருள் காணாம போச்சு, டிஸ்பேச் செக்ஷன் நீ தானே எடுத்துட்டு போய் சைன் வாங்கிட்டு கொடுத்த அவங்க கிட்ட. திருப்பி வாங்கும் போது இத்தனை ஐட்டம்ஸ் காலைல கொடுத்தேன், திருப்பி 10 ஐட்டம்ஸ் காலைல கொடுத்தேன், திருப்பி சாயந்தரம் வாங்கும்போது 10 ஐட்டம்ஸ் அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். அப்படி வாங்கும்போது செக் பண்ணி சைன் பண்ணி வாங்கியிருக்குல்ல, அப்போ இது காணாம போச்சு, இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த டிஸ்பேச் செக்ஷன் அப்படின்ற ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்றேன், இந்த டிஸ்பேச் செக்ஷனோட முக்கியமான வேலை என்னன்னா, டூல்ஸ் ஆகட்டும் சரி, மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் சரி, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்து, ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்து ப்ரொடக்ஷன் யார் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இது
ஒரு முக்கியமான வேலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பேச் செக்ஷன்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இஷ்யூயிங் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் யூ மீன் பை டிராயிங்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன், ரூட் கார்டு, டைம் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே டெக்னிக்கல். நான் ஐ வில் டெல் யூ ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஐ வில் ட்ரை டு ஷோ யூ த டிராயிங்ஸ், சம் ப்ரொடக்ஷனுக்கு ரிலேட்டட் டிராயிங்ஸ் நான் என்னன்ட்டு உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். முடிஞ்சா நான் இந்த சைடில் கூட போடுறேன். இந்த டிராயிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைடில் இருக்க டிராயிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக ஒரு மெஷினுக்கான மோல்டு என்னென்ன டிராயிங்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே இவங்க ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிராயிங்ஸ் எல்லாம் ஒரு இன்ஜினியரிங்கில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும், எங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நான் இந்த இந்த கட்டரை பற்றி நான் சொல்லிட்டு இந்த கட்டரோட கேஸ் அப்படின்னு சொன்னேன். இந்த கட்டரோட கேஸ் வந்து நான் தான் இந்த கம்பெனியோட, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு. இந்த பெஸ்ட் அப்படின்ற கம்பெனியோட கட்டர் தான் இது. இந்த பெஸ்ட் அப்படின்ற கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இதை தயாரிக்க மாட்டாங்க. எங்களுக்கு எக்ஸாக்டா இந்த ஷேப்ல ஒரு ப்ராடக்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன சொன்னேன், டிசைன் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருப்பாங்கன்னு சொன்னேன். அந்த டிசைன் டிபார்ட்மெண்ட் ஒரு 4-5 டயக்ராம் போட்டு, சார் இந்த மாதிரி வந்தால் ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே சார், இந்த டிசைன் ஓகே சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து, கஸ்டமர்னு சொல்லக்கூடாது, அவனை கிளைண்ட்னு கூட சொல்ல முடியாது. ஓகே, அந்த அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டரை வாங்கிட்டு அந்த ஆர்டர் என்ன பண்ணுவோம், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துட்டு எக்ஸாக்டா இந்த கேசிங்கை வந்து நீ அயன்ல ரெடி பண்ணு, டை, அது வந்து மோல்டுன்னு சொல்லுவோம், அந்த மோல்ட்ல ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மோல்ட்ல ரெடி பண்றதுக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம கட் வைக்கணும், எங்கெங்கெல்லாம் ஸ்லிட் வைக்கணும் அப்படின்ற டிராயிங்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா இவங்க கிட்ட கொடுத்துருவோம். அப்போ அந்த டிராயிங்ஸை வாங்கி அந்த டிராயிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்லிட்ஸ் வைக்கிறதாகட்டும் சரி, கட்ஸ் வைக்கிறதாகட்டும் சரி அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த இடத்துல எவ்வளோ இன்ச் உள்ள போகணும், எந்த இடத்துல எவ்வளோ மேலே வரணும், ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ இருக்கணும், டெப்த் எவ்வளோ இருக்கணும், ஸ்லிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது எல்லாத்துக்கான ஸ்பெசிஃபிகேஷனும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி தீஸ் ஆர் த ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவோம். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொன்னோம்னா, பாய்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்றேன் நான். பாய்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணிருப்போம்னா, டெய்லர் கிட்ட என்னைக்காவது ஒரு வேலை நீங்க போயிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, இங்க ஒரு பேக்கெட் வைங்கன்னா, இங்க இந்த சைட்ல ஒரு டிக்கெட் பேக்கெட் மாதிரி சீக்ரெட் பேக்கெட் ஒன்று வைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா செம்ம டைட்டா தைங்க, நான் பேண்ட் அப்படியே போட்டாலே கிழிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பேண்ட்டை தைங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் கேர்ள்ஸ்க்கு புரியுற மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, அந்த ஜன்னலுக்கு நிறைய டிசைன் வச்சிருப்பாங்க, ஜாக்கெட்டுக்கு நிறைய டிசைன் வச்சிருப்பாங்க. இங்க கல்லு வைங்க, இங்க கவடா வைங்க, இங்க செங்கல் கட்டுங்க, இங்க இருந்து கயிறு வந்து இப்படி கட்டணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெய்லர்கிட்ட போனா அவர்கிட்ட நிறைய டிராயிங்ஸ் இருக்கும். ஏமா நீ ஆத்தாத, நானே காட்டுறேன் உனக்கு, இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்கிற டிராயிங்ஸ், இதுல உனக்கு என்ன டிசைன் வேணும் அப்படின்னு கேட்பாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 4வது பொம்மை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு நெக் வச்சு எனக்கு தைச்சு கொடுன்னு சொல்லுவாங்க. அந்த 4வது பொம்மையில இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 4வது பொம்மை ஓகே தான், ஆனா எனக்கு இந்த கலர்லாம் வரக்கூடாது, வேற கலர் வரணும், இந்த வேற கலர்ல இந்த மாதிரி டிசைன் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரூட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் யூ மீன் பை திஸ் ரூட் கார்டு? ரூட் கார்டுனா என்னன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரூட்டிங்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செகண்ட் என்ன பண்ணணும், தேர்ட் என்ன பண்ணணும், ஃபோர்த் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், செகண்ட் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி, திஸ் இஸ் வாட் த ரூட் கார்டு, ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் பர்டிகுலர் திங், இது நெக்ஸ்ட் எங்க போகணும் அப்படின்ற ரூட் கார்டை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ரூட் கார்டில் உன்னோட டிபார்ட்மெண்ட்ல நீ பண்ண வேண்டிய வேலை என்ன, நீ அந்த வேலையை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை நெக்ஸ்ட் வேற யார்கிட்ட நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றத நம்ம ரூட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா டைம் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் யூ மீன் பை டைம் டிக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைம்குள்ள, எந்த அலாட்டட் டைம்குள்ள நீங்க ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்றதுதான் டைம் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம் கார்டு, ரூட் கார்ட்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டிராயிங்ஸ், இது எல்லாமே கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது நம்ம டிஸ்பேட்ச் செக்ஷனோட ஒரு முக்கியமான வேலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்டெய்னிங் இன்ஸ்பெக்ஷன் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் யூ மீன் பை இன்ஸ்பெக்ஷன் ஷெட்யூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் முடிச்சாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், டெஃபினெட்லி 10th ஸ்டாண்டர்ட் நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு ஒரு சின்ன லேப்ல வந்து பண்ணிருப்பீங்க. அப்போ வந்து லைட்டா பிங்க் கலர் வரணும், ஜாஸ்தி பிங்க்கும் வந்துடக்கூடாது, இல்லை ரொம்ப ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது. நீங்க கலந்துகிட்டே இருக்கும்போது 22.7 அந்த மாதிரி ஏதோ இதுல வந்து லைட்டா கொஞ்சம் பிங்கா வரும். அந்த பிங்கா வர ரீடிங்கன்னு எடுக்கணும். அப்படி ரீடிங் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன், ப்ரொஃபஸரை கூப்பிட்டு, டீச்சரை கூப்பிட்டு, மேம் ஐ காட் எக்ஸாக்ட் கலர் ஐ காட் அப்படின்ற மாதிரி நீ சொல்லுவேன்.
அந்த மாதிரி நீ கூப்பிடுறத நம்ம என்ன சொல்லணும்னா மை ப்ராடக்ட் இஸ் ரெடி யூ கேன் கம் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்ஷனுக்குன்னு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷனோட ஷெட்யூல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நேரத்தில் நாங்கள் இதை பண்ண போறோம், இந்த நேரத்தில் நீங்க வரலாம் அப்படின்னு சொல்றதுலாம் இன்ஸ்பெக்ஷன் ஷெட்யூல். அந்த இன்ஸ்பெக்ஷன் ஷெட்யூலும் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்பேச்சிங் செக்ஷன் வந்து நீங்க 10 மணிக்குள்ள இந்த ப்ராடக்ட்டை முடிச்சிட்டீங்கன்னா 11 மணிக்கு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், 11 மணிக்கு வந்தா எனக்கு வேலைக்கு ஆகாது, கொஞ்சம் தள்ளி வாங்க இல்ல கொஞ்சம் முன்னாடியே வந்துருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ணிடலாம். தட் இஸ் வாட் யூ கால் இட் அஸ் இன்ஸ்பெக்ஷன். அதாவது இன்னும் கிளியரா சொல்ல போனா 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு ஒரு தடவை வண்டியை வந்து ஆர்சி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்சி பண்றதுன்னு என்னன்னா வண்டி ஃபிட்டா தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம இன்ஸ்பெக்ஷன் சொல்லலாம். அதே மாதிரி உங்க ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த ப்ரொடக்ஷன் முடிச்சதுன்னா என்ன பண்ணணும்னா இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட போயிட்டு நாங்க இந்த ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டோம்னு சொன்னா அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அதோட இதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது நம்ம டிஸ்பேட்ச் டிபார்ட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னேன். இந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ரிமைனிங் டூல்ஸை திருப்பி எடுத்துட்டு போய் டூல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்க வேண்டியதும் டிஸ்பேட்ச் செக்ஷனோட ஒரு முக்கியமான வேலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்றதும் டிஸ்பேட்ச் செக்ஷனோட ஒரு முக்கியமான வேலையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அந்த விஷயத்துக்கு அப்புறம் என்ன விஷயம் நடக்குது, அதுக்கப்புறம் என்ன விஷயம் நடக்குது, அதுக்கப்புறம் என்ன விஷயம் நடக்குது அப்படின்ட்டு கண்டினியூஸா இதை மானிட்டர் பண்றதும் டிஸ்பேட்ச் செக்ஷனோட ஒரு முக்கியமான வேலை. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட திருப்பியும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த விஷயத்த பத்தி நான் ஃபியூச்சர்ல ஒரு தடவை சொல்ல வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லெசன்ஸ்ல இதை பத்தி நம்ம பார்ப்போம். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் திங் டில் த லாஸ்ட் திங் everything has to be recorded. ஒரு எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இதை பண்ணாங்க, ரெண்டாவது இதை பண்ணாங்க, மூணாவது இதை பண்ணாங்க, ஃபோர்த் இதை பண்ணாங்க, ஃபிஃப்த் இதை பண்ணாங்க, ஃபைனலா இந்த எண்ட் ப்ராடக்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்ற எல்லா சீரீஸும் நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த ரெக்கார்டிங் கூட நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்பேட்ச் செக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, reporting the idle machine and idle men அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஐடல் மெஷின் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஐடல் மெஷின்ஸை பத்தியும் என்ன பண்ணுவாங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செக்ஷன்ல வந்து இந்த மெஷின் யாருமே வேலை செய்யல, இந்த மெஷினை மெயின்டைன் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்னு ஐடல் மெஷினரிஸை பத்தி சொல்லுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐடல் மென்னை பத்தியும் சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு 4 பேருக்கு எந்த வேலையும் இல்லை, அவங்க சும்மா தான் வாட்டிருக்காங்க ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்னா அவங்கள வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல எடுத்து போட்டு வேலை செய்ய சொல்ற மாதிரியும் இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் டிஸ்பேச்சிங்கோட ஒரு முக்கியமான விஷயம். நான் திருப்பியும் ஒரு தடவை டிஸ்பேச்சிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த டிஸ்பேச்சிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் கார்டு அப்படின்ற ஒரு ஜாப் கார்டை கொடுக்கறது டிஸ்பேச்சிங்கோட ஒரு முக்கியமான வேலையா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டூல்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் டிராயிங்ஸை கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிபிகேஷன்ஸ் சொல்லணும், அதுக்கப்புறம் வந்து ரூட் கார்ட்ஸை கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து டைம் டிக்கெட்ஸை கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்கறதும் டிஸ்பேச்சிங் செக்ஷனோட ஒரு முக்கியமான வேலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ஷெட்யூலை கிரியேட் பண்ணி கொடுக்கறது டிஸ்பேட்ச் செக்ஷனோட ஒரு வேலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரம் பிகினிங் டு த எண்ட் எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் டிஸ்பேச்சிங் செக்ஷனோட ஒரு முக்கியமான வேலையா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த இடத்துல மிஷின்ல வேலை செய்யறதுக்கு ஆளுங்களே இல்லை அப்படின்றதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி அவங்க கிட்ட எடுத்து போய் சொல்லணும், ரிப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி எங்கெங்க ஆளுங்க சும்மா வெட்டியா உட்காந்துருக்காங்க, எந்த வேலையும் இல்லை, பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ் அந்த மிஷின் இல்லை, இல்லைன்னா ஆளுங்க எக்ஸஸா இருக்காங்க, இல்லைன்னா இவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ஆளுங்க யாராவது இருந்தாலும் அதையும் எடுத்துட்டு போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது டிஸ்பேட்ச் செக்ஷனோட ஒரு முக்கியமான வேலை. ஆன் டுகெதர் வாட் யூ மீன் பை டிஸ்பேட்ச் செக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை எடுத்துட்டு போய் கொடுக்கறது, அந்த வேலைக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை எடுத்துட்டு போய் கொடுக்கறது, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொருட்களை எடுத்துட்டு போய் வச்சிருது, மிச்சம் மீதி எல்லாம் எடுத்துட்டு போய் கணக்கு வைக்கிறது, இது எல்லாமே தான் டிஸ்பேச்சிங் செக்ஷனோட ஒரு முக்கியமான வேலை. பிஃபோர் எண்டிங் திஸ் கிளாஸ் I just wanted to give a quick recap of unit number 2. யூனிட் நம்பர் 2 ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல்ல நம்ம பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐ வில் ரிமைண்ட் யூ ஒன்ஸ் அகெயின், காட்சன் பி கார்சன் அப்படின்றவர் தான் இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங்கோட
டெஃபினிஷன் எழுதியிருக்காரு. ஸோ அதில் நம்ம மெயினாக எலிமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல், எலிமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு விஷயமா நம்ம பார்த்துருக்கோம். ரூட்டிங், ஷெட்யூலிங், லோடிங், டிஸ்பேட்ச், ஃபாலோ அப் அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம தனித்தனியாக ஒரு கிளாஸில் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீல் ட்ரை டு அட்ரஸ் யர் டவுட்ஸ் டியூரிங் த லைவ் கிளாஸஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் யூ மீன் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல்னா குவாலிட்டி ஆஃப் அவுட்புட், அதுக்கப்புறம் பிளான்ட் யூட்டிலைசேஷன், ப்ராசஸ் எஃபிஷியன்சி, டெலிவரி ஆஃப் குட்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி, flexibility in production, effectiveness of work, absenteeism, team spirit, ideas for new methods, reduce supervision, அதுக்கப்புறம் வந்து reduced wasting time. இது எல்லாமே வந்து objectives of production planning and control அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Next we have the functions of production planning and control. What are the major functions of production planning and control? Production planning and control ஓட functions பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 functions இருக்கு. நான் ஒரு ஃபங்க்ஷனா உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து materials, methods, manpower, process planning, estimating, loading, scheduling, dispatching, ஆர்கனைஸ்டு ஜேர்னியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா எக்ஸ்பிடேட்டிங் அப்படின்னு சொல்றோம், இன்ஸ்பெக்ஷன் அண்ட் எவாலுவேஷன். தீஸ் ஆர் த 10 functions ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் we have the stages of production planning and control. What are the 3 stages of production planning and control? Na pre-planning, planning and control. அதுக்கப்புறம் we saw what is the difference between centralization and decentralization. Centralization என்ன நம்ம பார்த்தோம், decentralization என்ன நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் the integrated departments of production planning and control. அதில் பார்த்தீங்கன்னா sales department, design department, inspection department, quality control department, stores department, purchase department, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், அந்த பர்சனல் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதை பற்றியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்ற விஷயத்தையே நம்ம டிஸ்டிங்விஷ் மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அந்த டிஸ்டிங்விஷ் மாதிரி இந்த கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல், இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம என்ன பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலில் அடுத்து இருக்கிற 2 விஷயங்கள் என்னன்னா ரூட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம். ரூட்டிங்னா என்ன, ரூட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ரூட்டிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி சில விஷயத்த பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா வாட் டு யூ மீன் பை ஷெட்யூலிங், ஷெட்யூலிங்னா என்ன, அந்த ஷெட்யூலிங்கில் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஷெட்யூலிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம், எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். அண்ட் கடைசியாக நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஒரே ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். கடைசியாக பார்த்த விஷயம், இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்த்த விஷயம் வந்து டிஸ்பேச்சிங் அப்படின்ற விஷயத்தை பார்த்துருக்கோம். இந்த டிஸ்பேச்சிங் அப்படின்ற விஷயத்தில் நம்ம ரொம்ப கிளியராக வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஸ்பேச்சிங், டிஸ்பேச்சிங்னா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். வித் திஸ் the unit number 2 is getting over, and I hope so sooner we'll be starting our live classes, and I'm definitely sure that your enjoyable period is coming to an end. Future இந்த மாதிரி இருக்க போறது இல்ல. So my dear children, try to back up for your work. So again refresh yourself. நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் சும்மா இருந்துட்டு திருப்பி நம்ம உட்காந்து வேலை செய்ய சொல்றோம்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் we are expected to work again. And one more thing, before making bachelors of business administration, I just want to tell you one thing. See, just imagine, நீங்க வந்து சார் ஏன் சார் எங்களை கஷ்டப்பட சொல்றீங்க, அப்படியே கண்டுக்காம ஜாலியாக விட்டுலாம்ல சார், ஏன் சார் போட்டு படுத்துறீங்க அப்படின்ட்டு யாருக்காவது கேள்வி இருந்துச்சுன்னா அந்த கேள்விக்கு பதில் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இமேஜின், உனக்கு உடம்பு சரியில்லை, நீ ஒரு டாக்டர் கிட்ட போற, ஓகே, பயங்கர வயிற்றுவலியில் துடிச்சிட்டு இருக்க, டாக்டர் கிட்ட போற, அந்த டாக்டரு எதுவுமே தெரியாம ஏதோ டிகிரியை வாங்கிட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு டாக்டர் ஸ்பெல்லிங்கும் ஒழுங்க தெரியாது, டிகிரியை வாங்கிட்டு உட்காந்துருக்கான். அவங்கிட்ட நீ உன் உடம்ப கொடுப்பியா அப்படின்ட்டு யோசிச்சா 99% இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. மீதி இருக்க 1% கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உனக்கு அதுக்கு பதில் சொல்றேன். ஓகே, ஸோ 99% we are not ready. என்னப்பா உனக்கு எதுவுமே தெரியாது, நீ எதுக்கே வைத்தியம் பண்ண வந்திருக்க அப்படின்னு கேட்போம். இந்த விஷயத்த நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க ஒரு டிகிரியை வாங்குறீங்கன்னா அந்த டிகிரிக்கு வர்த்தா நீங்க கண்டிப்பா இருக்கணும். ஸோ நாளை பின்ன எதுவுமே தெரியாம நீங்க ஒரு கம்பெனிக்கு போயிட்டு சார் என்ன சார் கொரோனா சார் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டானா நமக்கு பிரச்சனையே படும். ஸோ டூ ஜஸ்டிஸ் ஃபார் யுவர் டிகிரி. வித்தவுட் டூயிங் எனிதிங், இஃப் யூஆர் எக்ஸ்பெக்டிங் திங்ஸ் டு ஹேப்பன், then you should have this in your mind. You should not do anything. You should keep on expecting only for results.
If you're not doing anything and if you're getting some results, then it will be shocking for you. நான் எதுன்னு பர்டிகுலராக சொல்ல, லிவிங் இட் இஸ் அக்கார்டிங் டு யுவர் பர்செப்ஷன். ஓகே, ஸோ மை டியர் சில்ட்ரன், யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஒர்க், ஸோ வி ஆர் கோயிங் டு ஒர்க் டுகெதர் அண்ட் டோன்ட் ஹாவ் யூஸ் அப்படின்ட்டுலாம் மூஞ்சி வச்சுக்காத. ஓகே, இத்தனை நாள் சந்தோஷமாக இருந்தாச்சு, நன்றியோட நல்லபடியாக நம்ம லைவ் கிளாஸஸ் ஆரம்பிப்போம். வி ஹாவ் லெட் அஸ் ட்ரை டு ஹாவ் அ பெட்டர் பிளாட்ஃபார்ம் டு ஷேர் அவர் நாலேஜ். தேங்க்யூ மை டியர் சில்ட்ரன்.